ஜெய் சாயிராம். சாதாரணமாக இருந்தால் எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. எதையாவது செய்து கொண்டே இருக்கலாம், முயற்சித்து கொண்டே இருக்கலாம். வெற்றி நிரந்தரமாக நம்மிடம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் செய்யலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மாற்றத்திற்கான நாள் இதுவேதான். உன்னுடைய சந்தோஷத்தை அள்ளி தரும் நாள் இதுவேதான். உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கான நாள் இதுவேதான். உன்னுடைய முகத்தில் புன்னகையை பார்க்க போகும் நாளும் இதுவேதான். ஆம் என் குழந்தையே, உனக்கான நாள் வந்துவிட்டது. நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு நிறைவேறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் வந்துவிட்டது என் பிள்ளையே. இனி நீ நினைப்பது எல்லாமே உனக்கு வசந்தம்தான். வாய்ப்பு தானாக தோன்றுவதில்லை என் பிள்ளையே. அதை நீதான் உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பதும் தானாக வருவதே இல்லை. அது உன்னுடைய செயல்களில் இருந்துதான் வருகிறது என்பதை புரிந்து கொள். உன்னால் முடியாது என்று நீ நினைக்கும் ஒன்றை செய்ய பழகு. தோல்வியுற்றாலும் பரவாயில்லை என் பிள்ளையே, மீண்டும் முயற்சி செய்ய கற்றுக்கொள். இரண்டாவது முறை இன்னும் சிறப்பாக செய். பெரிதாக அடிபடாதவர்கள் பெரும் சிகரங்களில் ஏறாதவர்களே என்பதை புரிந்து கொள். இது உன்னுடைய தருணம் என் பிள்ளையே. அதை சொந்தமாக்கிக் கொள்ள கற்றுக்கொள். எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். நீ யார் என்பதை அறிய விரும்புகிறாய் என்றால், நீ யார் என்பதை நீ அறிய விரும்புகிறாய் என்றால், கேள்வி கேட்கவே கேட்காதே, செயலில் உடனே இறங்க துவங்கு. செய்யும் செயலே நீ யார் என்பதை உனக்கு மிக துல்லியமாக காட்டிவிடும் என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. திட்டமிட்டப்படப்பட்ட பெரிய செயல்களை விட செய்துவிட்ட சிறிய சிறிய செயல்களே மிக சிறந்தவையாகவே இருக்கும். கரையில் நின்று வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதன் மூலம் எப்பொழுதுமே யாராலும் கடலை கடக்கவே முடியாது. ஆம் என் பிள்ளையே, கடலை எப்பொழுதுமே கடக்கவே முடியாது எவராலும். ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலில் துவங்குகிறது. அந்த சொல்லில்தான் துவங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து உழைத்து போராடி போராடி தேய்வது மேலானதுதானே. அப்படியே யோசித்து கொண்டே ஒரு செயலை செய்யாமல் இருப்பதை விட உழைத்து செய்து பின் தோற்றாலும் அதில் கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. குறிக்கோளை அடையும் வரை நின்றுவிடாமல் உன்னுடைய பயணத்தை செய்து கொண்டே இரு. நீ நினைத்ததை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கும் கூட. என் அன்பு குழந்தா, நீ ஒரு வாய்ப்பை தவற விட்டுவிட்டால், உனக்கு வந்திருக்கும் அந்த வாய்ப்பை நீ தவற விட்டுவிட்டால் உன்னுடைய விழிகளை கண்ணீரால் நிரப்பாதே என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய விழிகளை கண்ணீரால் நிரப்பாதே. உன்னுடைய கண்ணீர் உனக்கு முன் இருக்கும் மற்றும் ஒரு வாய்ப்பை மறைத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிள்ளையே, அழகிய புன்னகையோடு அனைத்தையும் எதிர்கொள்ள பழகிக்கொள். அந்த புன்னகையே உனக்கு அனைத்தையும் கொடுக்கும். வாழ்வில் எப்பொழுதும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது, எவருக்குமே தெரியாது. உனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வை வெற்றி கொள்ள பயன்படு. ஆம் என் குழந்தையே, உனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய மனதை வலிமை மிக்கதாக மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள் என் பிள்ளையே. வாழ்வில் பல சூழ்நிலைகளும் தடைகளும் கடந்து செல்வதற்காகத்தான்.
உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகமாக தேவைப்படுகிறது இங்கு பல பேருக்கு. உனக்கும் மன வலிமை அதிகம் தேவைப்படுகிறது என் குழந்தையே. வயதை கடந்து வந்தவர்கள் எல்லோருமே அனுபவசாலிகள் இல்லை என்பதை புரிந்து கொள். பல வழிகளை கடந்து வருபவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள். பல வழிகளை கடந்து வருபவர்களுக்கு நிறைய அனுபவம் நிறையவே இருக்கும். வாழ்வில் வழிகள் வந்தால் வாடி நிற்காமல் வலிமையை வளர்த்து கொண்டு கடந்து சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலானதான வெற்றி நிரந்தரமாக உன்னிடமே வந்து நிலைத்து இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. வலிமை வெற்றியினால் வருவதே அல்ல, வெற்றிக்கான போராட்டத்தினால் தான் வருகிறது என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? ஒரு நாளை நீ இயக்காத போது அது உன்னை இயக்குகிறது. நேரத்தை நீ இயக்காத போது நேரம் உன்னை இயக்குகிறது என் பிள்ளையே. எல்லாம் போய்விட்டாலும் வலிமையான உள்ளம் இருந்தால் போதும், வலிமையான மனம் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே மிக சுலபமாக கைப்பற்றி விடலாம். தெரிந்தால் மட்டும் போதாது, பயன்படுத்த வேண்டும். அதே போல விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, அதை செய்து முடிப்பதற்கான செயலில் இருங்க வேண்டும். ஒருபோதும் செய்யும் செயலை கைவிடாத நபரை நீ எப்பொழுதுமே வெல்லவே முடியாது என் பிள்ளையே. வாய்ப்பு தானாக தோன்றுவதே இல்லை. நீ முயற்சிக்கும் பொழுது அந்த வாய்ப்பு தன்னையே வெளிப்படுத்திக் கொள்கிறது, மிக பிரம்மாண்டமாக, மிக பிரகாசமாக. வெற்றி பெறுவதற்கான விருப்பம் முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியம் பயிற்சிக்கான விருப்பம்தான். எனவே என் பிள்ளையே, பயிற்சி எடுத்துக்கொள். விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு போராடு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து அடைந்தே தீரும். உண்மையான மகிழ்ச்சி என்பது ஒருவரின் ஆற்றல், அது மட்டுமல்ல, திறமைகளை முழுமையாக பயன்படுத்தும் வாய்ப்பு என்பதை புரிந்து கொள். வாழ்வு என்பது உன்னை நீயே தேடுவதல்ல, உன்னுள் உன்னை தேடுவதல்ல, உன்னை நீயே உருவாக்கிக் கொள்வதுதான் வாழ்வு. என் அன்பு பிள்ளையை, வெற்றி பெறுவதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். எந்த சிக்கல்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. யார் தடுத்தாலும், யார் நிராகரித்தாலும். சிக்கல்களை எதிர்கொள்ளும் பொழுது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகிறது என் பிள்ளையே. எது வந்தாலும் ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் உனக்கு சுபமாகவே நடக்கும், சுகமானதானவே இருக்கும். வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்து அல்ல என் பிள்ளையே. அது முன்னேறத் துடிக்கும் உழைப்பாளிகளுக்கும் தன்னம்பிக்கையாளருக்குமே சொந்தம் என்பதை புரிந்து கொள். அது உனக்குத்தான் சொந்தம். அதற்கு நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். நம்பிக்கையில்தான் நல்ல வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. நம்பிக்கையுடன் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே நன்மையாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இறைவனிடத்தில் வேண்டுதல் வைக்கும் போதே நம்பிக்கையையும் முழுமையாக இருந்தால் வேண்டுதல் வேண்டியபடி நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மனிதர்களுக்குள் நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவன் முன்னால் நான் வெற்றி பெறுவேன் என்று பிறர் மீதோ மற்றவற்றின் மீதோ முழுமையாக வைக்கப்படும் போது அந்த நம்பிக்கையின் ஆயுளும் வெற்றியும் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஒரு ஊரில் வில் வித்தையில் சிறந்து விளங்கும் வீரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வில்லின் மீது அபார நம்பிக்கை அவனுக்கு. குறி தவறாமல் எய்துவதில் அவன் முதன்மையானவனாக இருந்ததால் அவனுக்கு கர்வமும் அதிகமாகவே இருந்தது. ஒரு முறை அந்த ஊருக்கு முனிவர் ஒருவர் சீடர்கள் படை சூழ வந்திருந்தார். இவனுடைய திறமையை கேள்விப்பட்டு இவனை காண விரும்பினார். அவன் வந்ததும் அவனை பாராட்டினார். இளம் வீரனுக்கு கர்வம் தாங்கவில்லை. நீங்கள்தான் பல கலைகள் கற்றுத் தருகிறீர்களே, என்னோடு போட்டியிட உங்கள் சீடர்கள் யாரேனும் தயாராக இருக்கிறார்களா என்று சவால் விட்டான்.
முனிவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். சீடர்களும் முனிவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு உன்னளவுக்கு அவர்கள் சிறந்து இருப்பார்களா என்று தெரியவில்லை, ஆனால் முயற்சி செய்ய சொல்கிறேன் என்றார். போட்டிக்கு நாளும் குறித்தார்கள். போட்டி நாளும் வந்தது. இளம் வீரனும் சீடனும் சரிசமமாக தங்கள் திறமையை நிரூபித்தார்கள். இறுதியில் தூரத்தில் ஒரு பொம்மையை நிற்க வைத்து அதன் கண்களை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இளம் வீரன் பொம்மையை குறிப்பார்த்து வில் அம்பு எய்தினான். அதைத் தொடர்ந்து அந்த அம்பையும் இரண்டாக பிளக்க செய்தான். அதை பார்த்த அனைவரும் அவனை ஆஹா ஓஹோவென்று பாராட்டினார்கள். வீரனுக்கு பெருமை தாங்கவே முடியவில்லை. அவனை பாராட்டிய முனிவர், இன்னும் ஒரு போட்டியை வைக்கிறேன் என்றார். அனைவரும் அந்த ஊரின் மலை அடிவாரத்தில் கூடினார்கள். ஓரத்தில் ஆறு ஒன்றும் இருந்தது. மலையையும் ஆற்றையும் இணைக்கும் வகையில் ஒரு சிறிய கயிற்று பாலம் கட்டப்பட்டிருந்தது. முனிவர் தன் சீடனை அதில் நின்று தூரத்தில் இருக்கும் மரத்தின் கனியை குறிப்பார்த்து அடிக்கச் சொன்னார். சீடனும் தன்னுடைய குரு சொன்னதை கேட்டு அதன்படியே செய்தான். அடுத்து உன்முறை என்றார் முனிவர். இளம் வீரனிடம் வேகமாக வந்த இளம் வீரன் அந்த கயிற்று பாலத்தில் நின்றான். கீழிருந்த ஆற்று நீரும் எப்போது கயிறு அழுந்து விடுமோ என்ற பயமும் அவனை அச்சுறுத்தியது. அவ்வளவு தூரத்தில் இருக்கும் கனியை குறிவைக்கும் போது கீழே விழுந்து விட்டால் என்னும் பயமே அவனுக்கு உதறலை கொடுத்தது. என்னால் முடியாது என்று வந்தே விட்டான் இளம் வீரன். முனிவர் அவரை தட்டி கொடுத்தார். உன்னால் முடியாது என்று யார் சொன்னது? உனக்கு உன் மீதிருந்த நம்பிக்கையை விட வில்லின் மீதிருந்த நம்பிக்கைதான் அதிகம். அதனால்தான் உன்னால் குறியை சரியாக அடிக்க முடியவில்லை. முதலில் உன் மீது நம்பிக்கை வை, அதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும் என்றார். இளம் வீரன் உண்மையை உணர்ந்தது போல் அவரிடம் மன்னிப்பு வேண்டினான். அறிவுரை அவனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். முதலில் நம்மீது நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கையே நல்லதை கொடுக்கும். நம்மீது நம்பிக்கை வைத்தால் எதையுமே சாதித்து விடலாம். வெற்றிகரமாக சாதித்தே காட்டலாம். நமக்கு துணையாக நம் அப்பா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் வரை நாம் செய்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கலாம். போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். அது உலகம் ஆரம்பித்த முதல் தருணம். இறைவன் அனைத்து உயிரினங்கள், அது பறவையாகவும் இருக்கட்டும், மீன்களாகவும் இருக்கட்டும், விலங்குகளாகவும் இருக்கட்டும், எதற்குமே வண்ணம் கொடுத்திராத அந்த நாட்கள். இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் கூறுகிறார், நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளை ஒதுக்குகிறேன். நீங்கள் ஒவ்வொருவராக வந்து உங்களுக்கேற்ற வண்ணத்தை என்னிடம் வாங்கிக் கொண்டு செல்லுங்கள் என்று இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு கட்டளை இடுகிறார். முதல் நாள் மீன் இனங்களெல்லாம் வந்து இறைவனிடம் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை வந்து வாங்கிக் கொண்டு செல்கின்றன. இரண்டாவது நாள் அனைத்து மிருகங்களும் வந்து இறைவனிடம் பணிவன்போடு தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை வந்து வாங்கி செல்கின்றது. மூன்றாவது நாள் பறவைகளுக்கான ஒதுக்கப்பட்ட தினம். அனைத்து பறவைகளும் வருகிறது. அதில் ஒரு பறவை மட்டும் மிக தொலைவிலிருந்து பறந்து வந்து கொண்டிருக்கிறது. அது வரும் வழியில் புயல் வருகிறது, மழை வருகிறது. பல சீதோஷ்ண நிலைகளை தாண்டி அந்த பறவை பறந்து கொண்டு இறைவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல் அனைத்து சீதோஷ்ண நிலைகளையும் விடாமுயற்சியால் தாண்டி வந்து இறைவனிடம் சேர்ந்து தனக்கு பிடித்த வண்ணத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பறவை விடாமுயற்சியோடு அனைத்தையும் சமாளித்து கொண்டு பறந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பறவைக்கு தனக்கு பிடித்த வண்ணம் வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால். அந்த பறவைக்கு வெண்மையாக இருப்பது பிடிக்கவே இல்லை. எனவே தனக்கு பிடித்த நிறத்தை தனக்காகவே வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு லட்சியத்தோடு இறைவனை நோக்கி அனைத்து தடைகளையும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறது.
அனைத்து பறவைகளும் தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை இறைவனிடம் வந்து வாங்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பறவை வர காலதாமதம் ஆகிறது. அனைத்து தடைகளையும் தாண்டி வந்தாக வேண்டுமே, அதற்காகத்தான் அந்த காலதாமதம். அப்படி இருக்கையில் இறைவனிடம் இருக்கும் வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே வருகிறது. இரவு நேரமும் ஆகிவிட்டது. அந்த பறவை வந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக கடைசியாக இறைவனிடம் வந்து அடைகிறது அந்த பறவை. அப்பொழுது இறைவனிடம் வண்ணம் அனைத்தும் தீர்ந்தவே விட்டது. இறைவன் சொல்கிறார், பறவையே, என்னிடம் இருந்த வண்ணங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது. இப்படி கடைசியாக நேரம் தவறி வருகிறாயே என்று இறைவன் சொன்னார். உடனே அந்த பறவை, இல்லை இறைவா, நான் வெகு தொலைவில் இருந்து வருகிறேன். பல தடைகள், எத்தனையோ போராட்டங்களையும் தாண்டிதான் நான் இப்பொழுது உங்களை தேடி வந்திருக்கிறேன். எனக்கான வண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ஏதாவது செய்து எனக்கு வண்ணத்தை கொடுங்கள் என்று பணிவன்போடு கேட்கிறது அந்த பறவை. உடனே இறைவன் அந்த பறவையின் விடாமுயற்சிக்கு பிரதிபலனாக, பக்திக்கு பரிசாக, நான் என்னிடம் இருக்கும் அனைத்து வண்ணங்களையுமே உனக்கு தருகிறேன். ஏதோ ஒரு வண்ணத்தை கொடுக்காமல் என்னிடம் இருக்கும் அனைத்து வண்ணங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று பலவிதமான வண்ணங்கள் சேர்ந்து கொடுத்ததுதான் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் பஞ்சவர்ண கிளி. நாமும் பல தடைகளை தாண்டி வந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கும் வெற்றி தாமதமானாலும் கூட மிக முதன்மையான, தெளிவான, இருப்பதிலேயே மிக அற்புதமான வெற்றியை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். விடாமுயற்சியோடு போராடிக்கொண்டே இருக்கலாம். நாம் நினைப்பது ஒரு வெற்றி என்றால் இறைவன் நமக்காக கொடுக்க இருப்பது பல கோடி வெற்றிகளை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். நமக்கான வெற்றி, நமக்கான தகுதி நம்மிடம் இருக்கிறது. இறைவன் அதை நிச்சயமாக நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் நம் மனதில் இருந்தால் போதும். போராடும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். தன்னம்பிக்கையோடு உழைக்கும் குணம் நம் மனதில் இருந்தால் போதும். நினைக்காததையும் நடக்காததையும் அனைத்தையும் நடத்தி காட்டலாம், பெற்றுக்கொள்ளலாம், வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நமக்கானதை நிச்சயமாக நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை ஒன்றே போதும். நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை அப்பாவின் கைகளில் இருக்கிறது. நமக்கானதை நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை அப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போராடலாம். விடாமுயற்சியோடு இருக்கலாம். தன்னம்பிக்கையோடு போராடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றே போதும். வாழ்க்கையில் வெற்றியை அனுபவித்தே தீரலாம். வெற்றியின் உண்மையான அளவீடு என்ன தெரியுமா? நாம் தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறோம் என்பதில் இருக்கிறது நம்மளுடைய உண்மையான வெற்றி. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு ஆரம்பித்தால் வெற்றி நம்மை தேடி வரும். நிச்சயமாக விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது அல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி. விழுந்தாலும் எழுந்து நிற்பதுதான் வெற்றியின் ரகசியம். தோற்றுப்போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது. அந்த வெற்றியை நம்பசமாக்கிக் கொள்ளலாம். தோல்வி வந்தாலும் துவண்டு விடாமல் வெற்றியை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் முயன்று கொண்டே இருக்கலாம். நமக்கான வெற்றி நமக்காக என்றாவது ஒரு நாள் நம்மை தழுவும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நீ அடைய விரும்புவதை என்னிடம் முழு மனதோடு கேட்டுவிட்டாயல்லவா? இதோ உனக்கானதை உன்னிடம் சேர்க்கவே உன் சாயப்பா வந்துள்ளேன். உனக்கு வேண்டியதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்.
இதை கேட்கும் பொழுதே உன் முகம் மலர்வதை நீயே உணர்வாய். உன் முகம் மலர்ந்து என்னிடம் ஓடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததற்கு நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறாய். வீண் குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு. உனக்கான நல்லது நிச்சயமாக உனக்காக நடக்கத்தான் போகிறது. அதை உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். நான் எது நினைத்தாலும் எனக்கு அது தடங்களாகவும் தடைகளாகவும் முடிகிறதே. நான் என்னதான் செய்வது என்றுதானே உன் மனதில் ஏக்கமும் குழப்பமும். உன்னுடைய தடைகள், உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. உனக்காக மாபெரும் பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாமே மாறி, இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்காக வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிரடியாகவே நான் சொல்கிறேன், உன் வாழ்வு மாறப்போகிறது. சர்வ நிச்சயமாக மாறத்தான் போகிறது. என் பிரியமே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இரு. மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதிற்கே நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். விரைவில் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாமே ஏற்றமே. உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். அதை எப்படி சரியாகும், அது நடக்காததற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. ஏனென்றால் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் எனக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ 1000 வழி அல்ல, லட்சம் வழி தெரியும்.